சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கி கத்தரியை பற்றி பார்க்க போகிறோம். கத்தரி, இந்த இதில் இருக்கிற கத்தரி செடியை பாருங்கள். இது நட்டு ஒரு மாதம் ஆகிட்டு, அதாவது இது நாற்று மேடையில் 20 நாள் நின்றது. அதுக்கு பிறகு கொண்டு வந்து நட்டு ஒரு மாதம் ஆகிட்டு, அப்போ கிட்டத்தட்ட 50 நாள் ஆகிட்டு. ரைட். இப்போ கத்தரியை நடும்போது இப்போ கடும் மழையான காலம், மழை பெய்துன்னு இருக்குது. அதனால் இங்கே இந்த கத்தரியெல்லாம் கீழே விழுந்துட்டு, இப்போ கீழே விழுந்தது இப்படி கிடந்ததுன்னு சொன்னால் இந்த மண்கள் இதுகள் எல்லாம் பட்டு இந்த இடமெல்லாம் அழுக வலிக்கிட்டுரும். இந்த இலையிலெல்லாம் மண் பட்டுங்க பாருங்கள். இந்த இலையில் ஒரு எதுவுமே இல்லை. ஒன்று இதில் ஒளித்தோப்பு செய்யலாமல் இந்த இலையில் வெளிச்சம் படாததுனால இந்த இலை சோர்ந்து போயிடும். சோர்ந்து போன உடனே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இதில் வேலை செய்ய வலிக்கிட்டு இந்த இதை அழுக வச்சிடும். இதை அழுக வச்சா அப்படியே அந்த அழுகல் பரவி எல்லாத்துக்கும் பரவி போய் எல்லாமே அழுகிடும். அதனால் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் இதை இப்படி வச்சு கட்டி விடணும். இப்போ நான் கட்டே இல்லை, இதை வச்சு இப்படி கட்டி விடணும். கட்டிட்டு இந்த மண்ணை வடிவாக கழுவி போட்டு எலுமெண்டா ஒரு இதில் ஒரு கிளையை வெட்டி போட்டு விட்டாலும் நல்லது தான். ரைட். இப்போ இந்த கத்தரியை பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டையாக இருக்கிறது பூச்சிகள், சின்ன சின்ன பூச்சிகள் வந்து சாப்பிட்ருக்கு. இந்த இதுவும் கீழே வந்து ரைட் நான் சொன்ன விஷயம் இதில் நடந்திருக்கு பாருங்கள். இந்த மண்ணில் பட்டு இது அழுகி போயிடுச்சு. இது நீ அழுகி போனால் இந்த இலையை இப்போவும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இலையை இதோட வெட்டி அகட்டிட்டோம்னு சொன்னால் இந்த இலையும் மண்ணில் பட்டிருக்கு. இந்த இலை மண்ணில் படக்கூடிய இலைகளை வெட்டி அகட்டிட்டோம்னு சொன்னால் இந்த அழுகல்ல இருந்து இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இது மொட்டு வந்திருக்கு. சரியா, மொட்டு வந்திருக்குது. அதனால் இனி இதில் இருந்து பூ வந்து காய்க்க போகுது. சரி. மற்றது எப்பயுமே இந்த நாம் வைக்கிற பயிர்கள் வைக்கும்போது அதை சுற்றி வர உள்ள இடம் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது இந்த பத்தைகள் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறது தான் நல்லது. பத்தைகள் இதுகளோடு இருக்கிறதும் ஓகே, அப்படியும் ஒரு முறை இருக்குது. ஆனால் அந்த முறையில் நாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த செடிகளை விட பெருசாக வராமல் மற்ற செடிகள் இருக்கணும். சின்ன இந்த புல்லுகள் புதர்கள் இந்த செடியை விட பெருசாக வராமல் இருக்கணும், கீழே இருக்கணும். ஆனால் அதில் பூச்சி கட்டுப்பாடுங்கிறது பூச்சிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ரைட். இதை பாருங்கள். இதில் அசுவினி பிடிச்சிருக்கு, அஸ்வினி பூச்சி என்று சொல்லுவாங்க அது. இப்போ இது என்ன செய்யும்னு சொன்னால் இதில் இருக்கிற சாரை உறிஞ்சும். தெரியுதா அப்படியா? இதில் இருக்கிற சாரை உறிஞ்சும். இந்த இலையில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சும். சாரை உறிஞ்சுறது மட்டும் இல்லாமல் அது சாறு உறிஞ்சும் போது ஒரு வகையான வைரஸ் இங்கே வந்து சேரும். இந்த இலைக்கு வரும், இந்த செடிக்கு வரும். அப்போ இந்த வைரஸ் தாக்கத்தினால தான் கூடுதலான பிரச்சனை வாரது. இதில் இந்த இப்படியான மஞ்சள் புள்ளிகள் வாரது, இந்த இலை சுருங்கி போயிருக்கிறது, இந்த இப்படியான இந்த இலையெல்லாம் இப்படி சுருங்கி போயிட்டு பாருங்கள். இதுலேயும் இந்த அசூனி இருக்குது. இந்த அசூனியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் மருந்துகள் பாவிக்கிறதில்ல குறைவுங்கிறதுனால, இந்த இயற்கை மருந்துகளை தவிர வேறு ஒன்றும் பாவிக்கிறதில்லை. அசூனியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இலைகளை வெட்டி எடுத்து போட்டு எறும்பு வராத மாதிரி பார்க்கணும். எறும்பு வராத மாதிரி பார்க்குறதுக்கு இந்த தண்டில் அடியில் எறும்பு சோக்கு இருக்குது தானே, எறும்பு வராமல் எறும்பு சோக்கால் இதை கீறி விட்டால் எறும்பு வராது. எறும்பு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அசூனியை கொண்டு போய் பரத்துறது. இப்போ இந்த இலையில் இருக்கிறது புதுசாக ஒரு குருத்தொண்டு வந்து வரைக்குள்ளே இங்கே இந்த இலையில் இங்கேயும் கொண்டு வந்து வச்சிருந்து இந்த அசூனியை பராமரிக்கிறது, அவையில் க்ளீன் பண்ணுறது, அவையில் பராமரிக்கிற வேலை இந்த எறும்பு தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் அசூனியிலிருந்து வரக்கூடிய அசூனியில் மலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு இனிப்புத்தன்மையான திரவம் உண்டு இவைகளுக்கு விருப்பம். அதை சாப்பிட்றதுக்காக இந்த அசூனியை வச்சு நல்ல சந்தோஷமாக பராமரிச்சுக்கின்னு இருக்கும் இது. ரைட். அதோட இதை துப்புரவாக்குற நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன தோட்டம் ஒரு 20 கண்டு நிற்குதுன்னு சொன்னால் இதுக்கு மண்வெட்டியை எடுத்து போட்டு செருக்கி கொண்டு இருக்காதுங்க. ஏனெண்டா மண்வெட்டியால் செருக்கும்போது இந்த செடிகள்றையோ இந்த புற்கள்றையோ வேர்கள் மண்ணில் மிஞ்சும். அது மண்ணில் மிஞ்சும் போது அந்த மண்ணில் உள்ள மண் அதில் அழுகல் ஒன்று வரும். அப்போ அந்த அழுகல் தாவரங்களையும் தாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு பாருங்கள். இந்த செடி இப்படி பிடிச்சா இதுக்கு கீழே இவ்வளவுமே மண்ணில் இருந்தது தான். நீங்கள் செருக்கி விட்டால் இதோட வெட்டுப்பட்டும் இது உள்ளக்கு இருந்து அழுகிக்கன்று இருக்கும். சரியா? ரைட். அதனால் இதை இந்த மாதிரி துப்புரவு பண்ணி எடுங்க. அப்படி பிடுங்கி எடுத்தது தான் இந்த இடம். ரைட். இப்போ இதோட நிப்பாட்டுவோம். நன்றி, வணக்கம்.